இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ப்ராப்ளம். ஆல்ரெடி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்க்கு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ ப்ராப்ளம் பார்த்துடலாம். இது வந்து ரெட்டி புக்கில் ப்ராப்ளம் நம்பர் 26, எக்ஸைஸ் நம்பர் 26. மிஸ்டர் பி சப்மிட்ஸ் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஹிஸ் salary income ஃபார் தி ப்ரீவியஸ் இயர் 2023 to 24. என்ன கொடுத்துருக்குறாங்க? சேலரி, டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ரெண்ட் பெய்டு, 0.5% commission paid on gross profit 25,000 per annum. Determine his gross salary for the assessment year 2024 to 25 considering the following. இங்கே gross salary calculate பண்ண சொல்லியிருக்கிறாங்க. Considering the following: houses located in Noida, DA is a part of superannuation benefits. ஸோ இங்கே gross salary calculate பண்ண சொல்லியிருக்கிறனால பேசிக் சேலரியிலேருந்து எதெல்லாம் டேக்ஸபிளோ அது எல்லாத்தையுமே நம்ம எழுதணும். ஸோ இந்த கொஷனில் பேசிக் சேலரி 7,500 கொடுத்துருந்தாங்க. ஸோ 7,500 into 12 90,000. டியர்னஸ் அலவன்ஸ் 3,000 into 12 36,000. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 3,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 36,000 அப்படிங்கிறது ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ். அதோட எக்ஸம்ஷன் நான் வாக்கிங் நோட்டில் எழுதியிருக்கிறேன். ஸோ எக்ஸம்ஷனுக்கு வந்து 3 பாயிண்ட் ப்ரொவிஷனில் கொடுத்துருப்பாங்க. 50% ஆஃப் சேலரி ஆர் 40% ஆஃப் சேலரி. இந்த 50% எப்போ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா 4 சிட்டி: டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை. இந்த 4 சிட்டியில் ஹவுஸ் இருந்துச்சு அப்படின்னா 50% ஆஃப் சேலரி இந்த எக்ஸம்ஷனுக்கு எடுக்கணும். இந்த 4 சிட்டி தவிர வேறு எங்கே ஹவுஸ் இருந்தாலும் சரி, அந்த ரெண்டல் ஹவுஸு வேறு எங்கே இருந்தாலும் சரி 40% ஆஃப் சேலரி எடுக்கணும். இப்போது இந்த கொஷினில் பிளேஸு மென்ஷன் பண்ணலை. பிளேஸ் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அப்போது நம்ம இந்த செகண்ட் பாயிண்ட்டை எடுத்துக்கணும். 40% ஆஃப் சேலரி கன்சிடர் பண்ணிக்கலாம். Point number 2, rent paid minus 10% of salary. Point number 3, HRA received. இந்த 3ல் லெஸ்ஸர் அமௌண்ட் எதுவோ அதுதான் exempted. இப்போ 40% of salary. இங்கே salary அப்படிங்கிற இடத்துல 3 விஷயம் நம்ம பார்க்கணும். பேசிக் salary, டியர்னஸ் அலவன்ஸ். டியர்னஸ் அலவன்ஸ் வந்து சர்வீஸ் பெனிஃபிட்டில் கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா தான் டிஏவை இந்த கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். அப்புறம் கமிஷன், இஃப் கமிஷன் கால்குலேட்டட் அஸ் அ பர்சன்டேஜ் அண்ட் டர்ன் ஓவர். கமிஷன் அப்படிங்கிறது டர்ன் ஓவர் பேசிஸில் பே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கமிஷன் எடுத்துக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்கள் இந்த சேலரி அப்படிங்கிற இடத்துல நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ இந்த கொஷனில் பேசிக் சேலரி 7,500 into 12. அப்போது அந்த 90,000 நம்ம எடுத்துக்கணும். டிஏக்கு இங்கே அடிஷ்னல் பாயிண்டில் சொல்லியிருக்கிறாங்க. டிஏ இஸ் அ பார்ட் ஆஃப் சூப்பர் ஆனுவேஷன் பெனிஃபிட். சூப்பர் ஆனுவேஷன் பெனிஃபிட், ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், சர்வீஸ் பெனிஃபிட், இப்படி என்ன கொடுத்துருந்தாலும் இது எல்லாமே ஒரே மீனிங் தான். அப்போது நம்ம டிஏவை இங்கே கால்குலேஷனுக்கு எடுத்துக்கணும். டிஏ வந்து 36,000 எடுத்தாச்சு. இங்கே கமிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கமிஷன் வந்து கமிஷன் பெய்ட் ஆன் கிராஸ் ப்ராஃபிட். கமிஷன் வந்து டர்ன் ஓவரில் பே பண்ணுறாங்க அப்படின்னா தான் நம்ம எடுக்கணும். பட் இங்கே கொடுத்துருக்கிறது கமிஷன் பெய்ட் ஆன் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இந்த கமிஷனை நம்ம ஹச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் கால்குலேஷனுக்கு கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போது இந்த டோட்டல் அமௌண்ட்டில், இந்த 2 அமௌண்ட்டோட டோட்டலில் 40%, இதில் 40% வந்து 50,400. ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% ஆஃப் சேலரி. ரெண்ட் பெய்ட் கொஷனில் இங்கே கொடுத்துருக்குறாங்க 2,000 per month. மைனஸ் 10% ஆஃப் சேலரி. இங்கே சேலரிக்கு ஆல்ரெடி இந்த 2 அமௌண்ட் எழுதியிருக்கிறோம். அப்போது அதில் 10%. ஸோ 1,26,000 into 10%. அப்போது 24,000 minus 12,600.
இப்போ இதோட நெட் பேலன்ஸ் 11,400. ஹச்ஆர்ஏ ஆக்சுவலி ரிசீவ் ஆக்சுவல் ஹச்ஆர்ஏ வந்து 36,000. அப்போ அந்த அமௌண்ட்டை இங்கே எழுதிடலாம் 36,000. எக்ஸம்ஷன் வந்து இந்த 3 அமௌண்ட்டில் லீஸ்ட் அமௌண்ட் இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட் என்னவோ அதுதான் எக்ஸம்ஷன். அப்போ இந்த 3 அமௌண்ட்டில் லீஸ்ட் அமௌண்ட் 11,400. ஸோ whichever is less 11,400 இதுதான் exempted அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டை இங்கே நம்ம இப்போ டிடெக்ட் பண்ணணும். டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா 24,600. டோட்டல் 1,75,600. இதுதான் gross salary. ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேல்குலேஷன் பண்ணணும். இப்போ இந்த கொஷினில் gross சேலரின்னு கேட்டனால நம்ம பேசிக் சேலரியிலேருந்து எல்லாமே எழுதணும். ஹச்ஆர்ஏக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கால்குலேட் பண்ணிவிட்டு அதோட taxable அமௌண்ட்டை இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். இப்போது ஒரு சில கொஷினில் taxable ஹச்ஆர்ஏன்னு கேட்டாங்கன்னா அப்போ ஹச்ஆர்ஏ கூடிய கால்குலேஷன் மட்டும் பண்ணால் போதும். இல்லை ஹச்ஆர்ஏ எக்ஸம்டட் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த எக்ஸம்ஷனை மட்டும் பண்ணால் போதும். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். இது ரெட்டி புக்கில் எக்ஸசைஸ் நம்பர் 27. Mr. X, a resident of Madurai, receives rupees 1,60,000 per annum as basic salary for the assessment year 2024 to 25. In addition, he gets rupees 30,000 per annum as dearness allowance, 60% forming part of basic salary, 10% commission on sales made by him. Sales made by X during the relevant previous year 23 to 24 is 1 lakh and rupees 25,000 per annum as house rent allowance. He however pays rupees 21,000 per annum as house rent. Determine the quantum of house rent allowance exempt from tax. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, quantum of house rent allowance exempted amount மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எக்ஸம்டட் அமௌண்ட் அப்படின்னா அப்போ இந்த 3 பாயிண்ட்டுக்குரிய கால்குலேஷன் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். 40% சேலரி, ஏன்னா இங்கே பிளேஸ் வந்து மதுரை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 50% அப்படிங்கிறது 4 பிளேஸ் தான் வரும், சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கட்டா. ஸோ இந்த 4 பிளேஸ்க்குள்ளே இந்த மதுரை அப்படிங்கிறது வரல. அப்போ 40% சேலரி. செகண்ட் பாயிண்ட்டு ரெண்ட் பெய்ட் மைனஸ் 10% சேலரி. தேர்ட் பாயிண்ட்டு ஹச்ஆர்ஏ ரிசீவ். சேலரி அப்படிங்கிறதுல 3 விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பேசிக் சேலரி 1,60,000 per annum அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்குறாங்க, அது எழுதியாச்சு. டியர்னஸ் அலவன்ஸ் இங்கே கொஷினில் கொடுத்துருக்கிறது டியர்னஸ் அலவன்ஸ் 30,000 per annum. அதில் 60% ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் பேசிக் சேலரி. 60% ஃபார்மிங் பார்ட் ஆஃப் பேசிக் சேலரி அப்படின்னா அந்த 60% மட்டும்தான் சர்வீஸ் பெனிஃபிட் ஆர் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டுக்கு கன்சிடர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ 60% தான் சர்வீஸ் பெனிஃபிட்டுக்கு ஃபார்மிங் பார்ட். அதனால் நம்ம இங்கே வந்து 60% மட்டும்தான் எடுக்கணும் இந்த ஹச்ஆர்ஏ எக்ஸம்ஷன் கால்குலேஷனுக்கு. ஸோ டிஏ 30,000 per annum கொடுத்துருக்குறாங்க. அதில் 60% 18,000. கமிஷன் வந்து டேர்ன் ஓவர் பேசிஸில் பே பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த ஹச்ஆர்ஏ எக்ஸம்ஷனுக்கு எடுத்துக்கணும். இப்போ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 10% கமிஷன் ஆன் சேல்ஸ் மேட் பை ஹிம். சேல்ஸ் மேட் பை எக்ஸ் டியூரிங் தி ப்ரீவியஸ் இயர் இஸ் 1 lakh. அப்போ இந்த 1 lakhல 10% கமிஷன் அவருக்கு பே பண்ணுறாங்க. அப்போது இங்கே கொடுத்துருக்குற கமிஷன் வந்து டேர்ன் ஓவர் பேசிஸில் பே பண்ணுறதுனால நம்ம இங்கே ஹச்ஆர்ஏ எக்ஸம்ஷனுக்கு இதை கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த 1 lakhல 10%. ஸோ 1 lakhல 10% 10,000. ஸோ டோட்டலாக 1,88,000 எங்கெல்லாம் சேலரின்னு எழுதியிருக்கிறோமோ அங்கே எல்லாம் இந்த 1,88,000 தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 40% ஆஃப் சேலரி. அப்போ இந்த 1,88,000ல் 40%. $1,88,000ல் 40% 75,200.
200. Rent paid minus 10% of salary. Rent paid 21,000 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 21,000 minus 10% of salary. 1,88,000ல 10%. So 21,000 minus 18,800. 2,200. HRA received. HRA received 25,000 per annum. So 25,000. இப்போ ப்ரொவிஷன் படி லீஸ்ட் அமௌண்ட் இருக்கிறதுலே லெஸ் அமௌண்ட்டு தான் exempted amount. So whichever is less 25,000. இந்த வீடியோவில் பார்த்த 2 ப்ராப்ளமும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிசனிங். என் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் த சேனல்.